இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து தாம்பூர் ஸ்டிச்சு. தாம்பூர் ஸ்டிச் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஹியூமன் ஃபேஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு, எந்த ஒரு ஃபில்லிங்க்கு இப்போ நம்ம ஒரு எலஃபேண்ட்டோ பீகாக் இந்த மாதிரி வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்லிங்காக த்ரெட்டை வச்சு நல்ல ஒரு ஃபினிஷிங் வச்சு நம்ம வந்து தாம்பூர் ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற வந்து ரொம்ப பிரச்சனையே வந்து அதோட கேப்பு தான். அதுவும் அந்த கர்வ் சைடில் இருக்கிற அந்த கேப்பு தான். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு வந்து நீடில் கொஞ்சம் க்ராஸாக வச்சு நம்ம ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் கரெக்டாக அந்த முன்னாடி இருக்கிற செயின் ஸ்டிச் வந்து எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அதை நீடில் வந்து க்ராஸாக வச்சு நம்ம பண்ணணும். ப்ளஸ் கர்வ்ஸ் வரும்போது கொஞ்சம் லூஸ் கொடுத்து கரெக்டான ரொட்டேஷனோடு நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து கேப் இல்லாமல் வந்து நமக்கு தாம்பூர் ஸ்டிச் வந்து பண்ண முடியும். கொஞ்சம் நீடில் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே கேப் வந்துச்சு. ஸோ திருப்பி எடுத்துகிட்டு அதே மாதிரி நீடில் கொஞ்சம் க்ராஸாக வச்சுட்டு தான் நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டேன். ஸோ தட் எனக்கு வந்து அது கேப் இல்லாமல் கிடச்சிருச்சு. ஸோ கேப் இல்லாமல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்டர் சைடை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அது மூலயமா அப்படியே தான் இன்னர் சைடுக்கு வந்து வரணும். நம்ம வந்து வச்ச நீடில் வந்து நம்ம எடுக்கவே கூடாது. கடைசியில் தான் நம்ம வந்து எண்ட் நாட் போடணும். நடுவில் எங்கேயுமே வந்து எண்ட் நாட் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தாம்பூர் ஸ்டிச் வந்து நமக்கு ரொம்ப அழகாக சூப்பராக வந்து கேப் இல்லாமல் கிடைக்கும். நல்ல ஃபினிஷிங் இருக்கும். பார்க்கவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும்.